சந்தித்த வழியில் இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் துபாய் வாழ் தமிழர் ராகவன். வணக்கம். நமஸ்காரங்க. நீங்கள் உங்களுடைய துறை சார்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னாக்க பொறியியல் துறை சார்ந்த பணி அதெல்லாம் செஞ்சுட்டுனா கூட சமூக நோக்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை தொடங்கி பண்ணிகிட்ருக்கீங்க. அதாவது இந்த புற்றுநோய் விழிப்புணர்வுக்காக கேன்சர் சார்ந்த விஷயங்களை உலக மக்கள் அறியணும், அதிலிருந்து தங்களை காப்பாற்றி கொள்ளணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக careultimate.com என்கிற ஒரு சைட்டை எடுத்து அதில் மிகப்பெரிய இது உங்கள் துறைக்கு எந்த வகையிலும் தொடர்பு இல்லாத விஷயம். ஆனால் உங்கள் துறைக்கு எந்த அளவுக்கு நேரம் செலுத்துவீங்களோ அதே அளவுக்கு அல்லது அதை விட சற்று அதிகமாக கவனம் செலுத்த வருகிற ஒரு விஷயம். முதல்ல இதை பற்றி இதனோட பின்னணி பற்றி சொல்லுங்கள். இது பின்னணி சொல்லணும் அப்படின்னா, எனக்குன்னு பர்சனலாக நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி. 7 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய ஒய்ஃப் கோயிங் த்ரூ எ பிரஸ்ட் கேன்சர். ஆக்சுவலி எங்களுக்கு அது தெரியாது. நாங்கள் சவுதியில் லீவ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ நார்மலாக ஹெல்த் செக்கப்லாம் பண்ணும்போது மேமோகிராம் அண்ட் அதர் சார்ட் ஆஃப் டிப்பிக்கல் ஹெல்த் செக்கப்லாம் பண்ணும்போது எங்களுக்கு ஒன்றும் அதை பற்றி ஒரு இண்டிகேஷனும் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு அந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு அப்புறம் நாங்கள் அபுதாபிக்கு ட்ரான்ஸ்ஃபரில் வந்தோம். அப்போ அந்த புது பணியில் நான் அமர்ந்துன்னு இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு மாரில் வலி கோல்டு கைண்ட் ஆஃப் சிம்டம்லாம் வந்தது. அப்போ வந்தப்போ நாங்கள் உடனே இமீடியட்டாக ரஷ் பண்ணோம் ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டலில் ரஷ் பண்ண உடனே அவங்களால கண்டுபிடிக்க முடியல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க நீங்கள் முன்னாடி இதேமாரி செக்கப்லாம் பண்ணிங்களா அப்படின்னு பழைய ஹிஸ்ட்ரியை கேட்டாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரியான சூழ்நிலையில் நம்ம மாட்டும்போது அந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி அதை எதிர்கொள்கிறதுங்கிற ஒரு 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 பதற்றம் இருக்கிற நிலையில் நாங்கள் இதேமாரி பண்ணோம், மேமோகிராம் பண்ணோம், இதேமாரிலாம் செக்கப் பண்ணோம். அதேமாதிரி எங்களுக்கு ஒரு இண்டிகேஷனை எதுவும் சொல்லலை அப்படின்னு நாங்கள் அந்த டாக்டர்கிட்ட சொன்னோம். அவங்க சொன்னாங்க, நீங்கள் பழைய ரிப்போர்ட் ஏதாவது இருந்ததுன்னா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் உடனே வீட்டுக்கு போய் ரஷ் பண்ணிவிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் கொடுத்தோம். உடனே அவங்க சொன்னாங்க, இன்னொரு இடத்துக்கு நீங்கள் போய் இதை செக் பண்ணோம், ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அவங்க தான் அதில் சொல்லுவாங்க என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் மஃப்ரக் ஹாஸ்பிட்டல்னு அபுதாபியில் போய் நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் செக்கப் பண்ணோம். அங்கே ஒரு வாரம் நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அந்த மெடிக்கல் செக்கப்லாம் கண்டுபிடிச்சி சொல்லும்போது இதேமாரி ஒரு பிரஸ்ட் கேன்சர் உங்களுக்கு ஒய்ஃப்க்கு இருக்குது, இது ஸ்டேஜ் 4, லிவர் மட்டும் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அந்த சமயத்தில் கேன்சரை பற்றியான ஒரு நாலேஜோ, கேன்சர்னால் என்ன மாதிரி ஒரு ஃபேமிலி அஃபெக்ட் ஆகுங்கிற ஒரு எதிர்பார்ப்போ இல்லாமல் ஒரு சூழ்நிலையில் போய் மாட்டின்னு இருந்தேன். அந்த தவிப்பு பரிதவிப்பு ஒன்றும் புரியல. எங்களோட ரிலேட்டிவ்ஸ் உறவினர்களெல்லாம் கூப்பிட்டு அவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி நாங்கள் திருப்பி எங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் அமெரிக்காவில் செக் பண்ணோம். செக் பண்ணினோம். அவங்க சொன்னாங்க, இதேமாதிரி ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்கால் எல்லாமே சேம் தான். நீங்கள் எங்கே உங்களுக்கு உற்றார் உறவினர்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்களோ அங்கே போய் பண்ணிட்டிங்கன்னா இவங்க அதை எதிர்கொள்கிற சக்தி வரும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதை வச்சுட்டு நாங்கள் இந்தியாவுக்கு வந்தோம். சென்னையில் அப்போலோ ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். எங்களுக்கு ஒரு டாக்டர் அதை எங்களோட கேஸ் எடுத்துட்டு திருப்பி எல்லா செக்கப்பையும் பண்ணி அவங்க பேஸ் லைன் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இது மாதிரி ஒரு கேன்சர் வந்திருக்கு, ஸ்டேஜ் 4. அந்த மாதிரி சூழ்நிலையில் எங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இல்லாமல் எப்படி அதை எதிர்கொள்கிறோங்கிற ஒரு ஒரு விழிப்புணர்வு இல்லாமல், ஈவன் தான் நாங்கள் எஜுகேட்டடாக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு சந்திக்கக்கூடிய மனோசக்தி எங்களுக்கு இல்லாமல் இருந்தது. அப்போ இந்த சமயத்தில் இந்த ஒரு 2 மாதத்தில் நாங்கள் என்ன பண்ணுறோம், எப்படி அதை நாங்கள் ட்ரீட் பண்ணணும் அப்படின்லாம் நாங்கள் கைட் பண்ணிவிட்டு, அப்புறம் அந்த டாக்டர்ஸ் இந்த ப்ரோட்டோக்கால்லாம் நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, வி வில் ஃபைட் ஃபார் இட், வி வில் சி வாட் வி கேன் டூ ஃபார் த கரண்ட் சுச்சுவேஷன் அப்படின்னு எங்கள் டாக்டர்கள்னு சொன்னாங்க. அந்த சூழ்நிலையில் ட்ரீட்மெண்ட் நாங்கள் ஆரம்பித்தோம். ஸோ இதே மாதிரி நாங்கள் பர்சனலில் இருந்த ஒரு நிகழ்வுனால் இதே மாதிரி ஒரு மாதிரி சூழ்நிலையில் நாங்கள் போய் ஈவந்தோ அவங்க 6 மாதத்தில் உயிர் பிரிய நேரிடும் அப்படின்னு சொல்லியும் 7 வருஷம் அவங்க நல்ல நிலைமையில் ட்ரீட்மெண்ட்டில் பண்ணி அவங்க சர்வை பண்ணாங்க. சர்வை பண்ண குவாலிட்டி ஆஃப் லைஃப் வாஸ் வெரி குட். அண்டு அந்த மெடிக்கலி அந்த டாக்டர்ஸ் எல்லாம் கோஆர்டினேட்டட் ஃபேஷனில் ஒர்க் பண்ண அந்த ஒரே காரணத்தினால
இன்னொரு இடத்துல இதை மாதிரி ஒரு நோய்க்கு எப்படி அவங்க ட்ரீட் பண்ண அந்த நாலேஜ் பேஸ் வந்ததுனாலையும் அந்த டாக்டர்னால அவங்களுக்கு வந்து புரோட்டோக்கால் கொடுக்க முடிஞ்சுது. என்னென்ன புரோட்டோக்கால் அவங்க கொடுத்தாங்களோ எல்லா புரோட்டோக்காலும் அது ஒர்க் பண்ணி அவங்களோட உயிரை வந்து எலாங்கேட் பண்ணிட்டு லாஞ்சிவிட்டி ஆஃப் த லைஃப் பிகேம் லாங்கர். ஸோ அதேமாரி அவங்க 7 வருஷம் இருந்து அந்த இதில் வந்து அப்புறம் கடைசியாக உயிர் பிரிய நேர்ந்தது. இந்த மாதிரி ஒரு பர்சனல் லெவலில் இதை மாதிரி நாங்கள் எதிர்கொண்டதுனால இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் வந்து உலகளாவிய எல்லா மாதிரி பேஷண்ட்டுக்கும் இருக்குங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து இதை மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லாரும் லேர்ன் பண்ணோம். நாலேஜ் அபவுட் த கேன்சர், நாலேஜ் அபவுட் த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸஸ், ஹவு டு பிரிங் ஆல் த மெடிக்கல் மருத்துவத்துறையில் இருக்கிற எல்லாரும் எப்படி நம்ம வந்து இணைந்து கொண்டு வர முடியும், எப்படி அவங்க கோஆர்டினேட்டட் ஃபேஷனில் ஒர்க் பண்ணாங்கன்னா ஹவு தட் இஸ் பெனிஃபிஷியல் ஃபார் த பேஷண்ட்டு அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தை வந்து நாங்கள் வந்து இந்த சைட்டு மூலமாக எல்லாருக்கும் கொண்டு வரணும். இது வந்து சேரிட்டி, ஒரு பைசாவும் நாங்கள் வந்து யார்கிட்டையும் எதிர்பார்க்கறதில்ல. இது மூலமாக இந்த நாலேஜை வந்து பரவ வைக்கிறதுக்கும் மெடிக்கல் கம்யூனிட்டி அவங்களோட நாலேஜை ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த ஆன்காலஜி ஆரம்பித்தோம். அந்த ஆன்காலஜி ஆரம்பித்த உடனே ஆஃப்டர் 2 வருஷம் கழிச்சு நாங்கள் வந்து பீடியாட்ரிக் கார்டியாலஜி அந்த ஒரு மருத்துவத்துறைக்கும் ஒரு அட்டென்ஷன் தேவை, அதுலேயும் மக்களுக்கு நம்மளால் நல்லது செய்ய முடியும் அப்படிங்கிற எண்ணத்தில் அந்த ஒரு துறையிலையும் நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். சார், இதை பற்றி நம்ம விரிவாக பேசுறதுக்கு முன்னால் இந்த சைட் எப்படி இயங்குது அப்படிங்கிறத பற்றி முதல்ல சொல்லுங்கள். இந்த சைட்டு வந்து ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம் அமெரிக்காவில். ஆக்சுவலாக இதுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் டீமு இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. இந்த சாஃப்ட்வேர் டீம் வந்து நாங்கள் வந்து இனிஷியலாக அந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது இதை வந்து 3 பிரிவாக நாங்கள் பிரித்தோம். ஒன்று வந்து இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் ஆன்காலஜி அண்ட் பீடியாட்ரிக் கார்டியாலஜி, என்னென்ன இன்ஃபர்மேஷன் மக்களுக்கு தெரியணும், இது வந்து என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் உலகளாவிய அளவு வந்து அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து அந்த இன்ஃபர்மேஷனாக அந்த போர்ட்டலில் நாங்கள் வச்சுருக்கோம். அது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த மெடிக்கல் துறையில் இருக்கிறவங்கள வந்து வச்சு நாங்கள் வந்து ஒரு பேனல் ஒன்று ஃபார்ம் பண்ணோம். இவங்களெல்லாம் தனக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த மெடிக்கல் துறையில் இருக்கிறவங்க வந்து ஒன்றாக இணைந்து அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்களால அறிந்ததை அவங்க வந்து உலகத்துக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அவங்க வந்து இன்ஃபர்மேஷனை வந்து அவங்க எழுதுகிறாங்க, ஆர்டிக்கல் எழுதுகிறாங்க, ஒரு டாப்பிக்கை பற்றி எழுதுகிறாங்க. ஸோ ஃப்ரம் த பேனல் வந்து அவங்க வந்து எழுதுகிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் நாங்கள் வந்து இந்த போர்ட்டலில் வச்சுருக்கோம். அது ரெண்டாவது. மூணாவது வந்து பேஷண்ட் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்கோம். இது என்னென்னா ஒவ்வொருத்தரும் வந்து தன்னுடைய உடல்நிலையை பற்றி என்னென்ன அவங்களோட ஹிஸ்டரியை வந்து அந்த போர்ட்டலில் வைக்க முடியும். வச்சிங்கன்னா இப்போ நார்மலாக உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னு மருத்துவத்துக்கு துறையில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா அவங்க நார்மலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உங்களோட ஹிஸ்ட்ரி என்ன, நீங்கள் என்ன பண்ணீங்க, அவங்களுக்கு அந்த ஹிஸ்ட்ரியோட பேசிஸ் வந்து கொஞ்சம் வேணும். அதை வச்சுட்டு அவங்க வந்து தே வில் டிசைட் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த பேஷண்ட் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து உங்களோட ஹிஸ்ட்ரியை வந்து வச்சுக்கலாம். வச்சுருந்தா நீங்கள் வந்து எங்கே போனாலும் அந்த இன்ஃபர்மேஷனை வந்து மருத்துவருக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு முடியும். சரி, இப்போ இதை வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். சைட்டு இந்த சைட்டை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த யார் வந்து இந்த கேன்சரை பற்றி இன்ஃபர்மேஷனோ அல்லது பீடியாட்ரிக் கார்டியாலஜி பற்றி அவங்களுக்கு என்ன தெரியணுமோ இந்த வெப்சைட்டு www.careultimate.comக்கு வந்துட்டு அதில் வந்து அவங்க பேரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணோம். என்னத்துக்கு நாங்கள் அதை பண்ணுறோம் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் எந்த அளவுக்கு அவங்கள போய் ரீச் ஆகுது, அவங்களுக்கு என்ன வேணும், இதை விட என்ன எதிர்பார்க்குறாங்க, அது மாதிரியான ஏரியாவை வந்து நாங்கள் வந்து வி லுக் அட் இட் ஆக்சுவலி. அதனால இந்த ஃப்யூச்சரில் டெவலப்மெண்ட் ஒர்க் இருக்கும்போது நாங்கள் வந்து அந்த ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணி என்ன பயன்படுமோ அந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து இந்த போர்ட்டலில் வைக்கிறோம். ஸோ அவங்க வந்து இந்த வெப்சைட் உள்ளே வரவங்க வந்து அந்த வெப்சைட்டை வந்து உள்ளே போய் அந்த ஆன்காலஜியோ பீடியாட்ரிக் கார்டியாலஜியோ பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க வந்து படிக்கலாம். என்ன மாதிரி டிசீஸ் இது, என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்குது, எங்கெங்கெல்லாம் இந்த ட்ரீட்மெண்ட்டு உலகளாக இருக்குது, அது மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து அவங்க படிக்க முடியும். அது ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஆன்காலஜியில் இருக்கும்போது கேன்சர் பேஷண்ட் அவங்க இருக்கிறவங்க வந்து அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டை எடுத்துகிட்டு இருக்கும்போது இப்போ வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறக்கூடிய நிலைமை இருந்ததுன்னா அவங்க வந்து அந்த நாள் மட்டும் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க
அதை வந்து அவங்க அந்த போர்ட்டலில் வைக்கலாம். வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இன்னொரு இடத்துக்கு அவங்க போகும்போது அங்கே இருக்கிற மருத்துவர்கிட்ட வந்து நாங்கள் இதை மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணோம், இதை மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் பண்ணோம் அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னால், அவங்க வந்து அந்த வெப்சைட்டில் போய் அவங்களோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்த்து படிச்சுட்டு மேற்கொண்டு என்ன செய்ய வேணும் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட்டை பற்றி அவங்க வந்து டிசைட் பண்ணலாம். ஸோ இதை மாதிரியான யூசேஜுக்காக பேஷண்ட்ஸ் கேன் யூஸ் த சைட். சரி, இப்போ பொதுவாக என்ன நினைக்க தோணும்னா, இன்னைக்கு வந்து இணையம்ங்கிற அந்த நெட் வழியாக எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ ஒரு அந்த வார்த்தையை போட்டு தட்டினாலே வந்து தகவல் கொட்டும். அப்படிங்கும்போது இதில் என்ன ஸ்பெஷல், எதுக்காக இதில் வந்து பார்க்கணும்? இது நல்ல கேள்வி கேட்டீங்க. அதனால தான் நாங்கள் வந்து இந்த ரெண்டு துறையை ஒண்டி ஃபோக்கஸ் பண்ணோம், ஆன்காலஜி அண்ட் பீடியாட்ரிகாலஜி. இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து நேஷனல் கேன்சர் இன்ஸ்டியூட் ஆஃப் அமெரிக்கா அங்கேருந்து போய் நிறையா மெட்டீரியல் கொண்டு வரோம். ரிலையபிள் இன்ஃபர்மேஷன், தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இன்ஃபர்மேஷன் நிறையா இருக்கும், ஹவு ஃபோக்கஸ்ட் அண்ட் ஹவு எஃபெக்டிவ் தட் இன்ஃபர்மேஷன் ஃபார் த யூசர்ஸுங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் ரிலையபிள் இன்ஃபர்மேஷன் கொண்டு வரோம், டாக்டரோட எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் கொண்டு வந்து இதில் வைக்கிறோம். அது ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அதில் நம்பிக்கை இருக்கும். அந்த டேட்டாவில் உங்களுக்கு நம்பிக்கை வர்றதுனால உங்களுக்கு ப்ராப்பர் டெசிஷன் எடுக்க முடியும். அதாவது குவாலிட்டி டேட்டா, குவாலிட்டி இன்ஃபர்மேஷன், எங்கள் குவாலிட்டி டெசிஷன் டேக்ஸ் பிளேஸ். அதனோட அப்ஜெக்டிவே அதான். எந்த அளவுக்கு இது இன்டராக்டிவ் அப்படின்னு சொல்லுங்களேன் இந்த சைட்? இன்டராக்டிவ்ங்கிறத வந்து நல்ல கேள்வி கேட்டீங்க நீங்கள். ஒன்று வந்து இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணுற நோக்கோடு ஒன்று இருக்குது. ரெண்டாவது உங்களோட ஹெல்த்தை பற்றி அதில் வந்து வைக்கிற நோக்கோடு இருக்குது. மூன்றாவதாக என்ன பார்க்கும்போது அப்படின்னா, இதில் வந்து பேனல் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து நீங்கள் போய் அவங்கள்ட்ட கொஸ்டின் கேட்கலாம். உங்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு நீங்கள் என்ன எதிர்கொண்டிருக்கீங்களோ அந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்து, அல்லது இப்போ வந்து உங்களோட ஒரு ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு ஒரு மாதிரியான ட்ரீட்மெண்ட் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, அந்த சஜஸ்டட் ட்ரீட்மெண்ட்டை கொண்டு வந்து இந்த பேனல் ஆஃப் டாக்டர்ஸ்கிட்ட நீங்கள் கேட்டு, நீங்கள் இதை மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது இதை நாங்கள் கரெக்டான வழியில் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோமா, இது நீங்களுக்கு செகண்ட் ஒப்பீனியன் கைண்ட் ஆஃப் திங் வந்து நீங்கள் கேட்கலாம் இந்த பேனல் ஆஃப் டாக்டர்ஸ். அந்த பேனல் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து நீங்கள் கொடுத்து இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு, அதை பேசிஸாக வச்சுட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க, சரி இந்த மாதிரி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் இஸ் கரெக்டு, இல்லைன்னா தெர் ஆர் அதர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஆர் அவைலபிள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து கைடட் ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள். இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கைடட் ஆப்ஷன்னா உங்களுக்கு வந்து செலக்டிவ் கரெக்ட் ஆப்ஷன்ஸ் 1, 2 அப்படின்னு இருக்கும். அது இருக்கும்போது நீங்கள் வந்து அதை வச்சுட்டு உங்களோட டாக்டர்கிட்ட போய் நீங்கள் அந்த ஆப்ஷனையும் போய் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா, இட் ஓப்பன்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த மருத்துவருக்கு வந்து இன்னொரு ஆப்ஷனும் திங்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வர்றதுக்கு சான்சஸ் உண்டு. சரி, இது 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 ஒரு ஒரு இப்படியும் நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறதா ஒரு கேட்குறேன். எப்பவுமே ரெண்டு பெரிய அறிஞர்கள் வந்து ஒரு ஒத்து போகிறது கொஞ்சம் இதாக இருக்கும் வந்து. அப்போ ஒருத்தர் செய்கிறத பெருந்தன்மையாக சரின்னு ஒத்துக்கிறது ஒரு வகை இருக்கலாம், இன்னொரு வகை வந்து ஏதாவது சொல்லணுமேங்கிறதுக்காகவே அது சரியில்லைன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் அது கூட இருக்குது. அந்த அபாயம் இருக்கு, நிச்சயமாக உண்டுங்க. இந்த துறையிலேன்னு இல்லை, எல்லா துறையிலையும் உங்களுக்கு இதே மாதிரி பார்த்துருப்பீங்க. மருத்துவத்துறையில் இருக்கிறதுக்கு மிகவும் அரிய வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலாக. என்ன அப்படின்னா, ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது, அவங்களுக்கு எக்ஸ்போஷர், அவங்க அதை வச்சுட்டு தான் அவங்க வந்து மருத்துவத்துறையில் வந்து அவங்களுக்கு வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா, இன்னொரு இடத்துல இருக்கிறவங்க வந்து இதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இந்த மருத்துவரையும் பேச வைக்கிற வாய்ப்பையும் நாங்கள் வந்து கிரியேட் பண்ணி தரோம். இப்போ வந்து அந்த மருத்துவர் வந்து இதை மாதிரி ஒரு நம்ம சஜஸ்ட் பண்ண ஆப்ஷன் வந்து சரியில்லையோ அல்லது வேறு விதமாக அவர் திங்க் பண்ண இருக்கும்போது அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த மருத்துவரோட கான்டாக்டையும் கொடுத்து நீங்கள் வந்து கொலாபரேட்டிவ் எஃபர்ட், அதாவது ரெண்டு பேரையும் பேசி எது கரெக்டு பேஷண்ட்டுக்கு அப்படின்னு நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் வந்து அந்த இன்டெலிஜென்ட் பீப்புளை வந்து வி பிரிங் டுகெதர். எங்களோட அப்ஜெக்டிவே வந்து நாட் டு கான்ட்ரடிக்ட், நாட் டு கான்ஃப்ளிக்ட். அது வந்து ரெண்டு பேரையும் கொண்டு வந்து வச்சு விச் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் அவைலபிள் ஃபார் த பேஷண்ட்டு அப்படிங்கிற ஒரு இதுவை கிரியேட் பண்ணுறது தான் என்னோட நோக்கு. சரி, இப்போ ஒருத்தர் தன்னுடைய சந்தேகங்களையோ பிரச்சனைகளையோ சைட்டில் போடும்போது எவ்வளோ விரைவாக அவருக்கு பதில் கிடைக்கும்? நாங்கள் வந்து ஒரு நாளைக்குள்ள நிச்சயமாக இந்த ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு போகிறோம். அது என்ன ஆகிறது அப்படின்னா, அந்த ஒரு மாதிரி சூழ்நிலையில் வந்து அந்த
பேனல் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து மேபி என்கேஜ்டு இன் சம் அதர் ஆக்டிவிட்டி இன் த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் இன் தேர் ஹாஸ்பிட்டல். அதேமாரி இருக்கும்போது சில டயத்தில் வந்து இது வந்து டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. பட் எங்களோட அப்ஜெக்டிவ் வந்து ஒரு 24 மணி நேரம் 48 மணி நேரத்துக்குள்ளே அந்த பேஷண்ட்டுக்கு வந்து உரிய பதில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு எங்களோட பேக் போன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நாங்கள் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து எவால்விங் ப்ராசஸ்ங்க. நாங்கள் வந்து வி cannot say we are perfect. We wanted to be perfect and we will achieve the target of 24 hours within நல்ல that விஷயம். which we have. இப்போ நீங்க சொல்ற இத்தனை சேவைகளுமே பயன்படுத்துறவருக்கு அவர் எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியது எந்த கட்டணமும் தேவை கிடையாது. அவரால் ஒரு பைசா கூட அவர் செலவு பண்ண வேண்டாம். இது ஃபுல்லாக சேரிட்டிங்க. இங்கே இதில் ஒர்க் பண்ணுற அத்தனை மருத்துவரும் தன்னோட சுயநலம் பார்க்காம தன்னோட நேரத்தை வந்து இந்த வெப்சைட்டுக்கு ஒதுக்கி இந்த மாதிரி ஒரு சோஷியல் வெஞ்சருக்கு வந்திருக்காங்க அப்படின்னா நல்ல உள்ளங்கள் நாடு முழுவதும் இருக்குது, உலக அளவிலாவையும் இருக்குது. அதை வந்து நாங்கள் வந்து வி வாண்டட் டு பிரிங் இட் அவுட் அண்ட் யூஸ்ஃபுல் ஃபார் த பப்ளிக். நல்ல விஷயம். இப்போ நீங்க உள்ள இருக்கிற 2 துறைகள், முதல்ல இந்த ஆங்காலஜி, அப்புறம் இந்த கார்டியாலஜி. முதல்ல இந்த ஆங்காலஜி சார்ந்து இன்னைக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற, அதை எது முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிற அதை பற்றி கொஞ்சம் முதல்ல சொல்லுங்க. இது ஆன்காலஜியில் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன டைப் ஆஃப் கேன்சர் வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பேசிக் தெரியணும். அந்த கேன்சர்னால என்ன ட்ரீட்மெண்ட்டும் உங்களுக்கு அவைலபிள், வாட் இஸ் த டைப் ஆஃப் லாஞ்சிவிட்டி தட் யூ கேன் அச்சீவ் இன் தட் பர்டிகுலர் ஸ்பேஸ் ஆஃப் த கேன்சர். கேன்சருக்குன்னு உங்களுக்கு தெரியுங்க ஃபுல்லாக க்யூர் கிடையாதுங்க. வாட் தே ட்ரை டு டூ இஸ் எலாங்கேட் த லைஃப் as much as possible, குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து பெட்டராக கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் இப்போ எல்லா ட்ரீட்மெண்ட்டும் அந்த மெடிக்கல் துறையில் வளர்ந்து கொண்டு இருக்குது. அதனால இந்த கேன்சரை பற்றியான